வணக்கம். டாப் ஏஎஸ் அகாடமி ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்கூல் புக் சம்னு பார்க்க போகிறோம். 8th ஸ்கூல் புக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. கூட்டு வட்டியில் இருக்கிற சம்லாம் சால்வ் பண்ண போகிறோம். கூட்டு வட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா எல்லாரும் ஃபார்முலா மட்டுமே வச்சு சால்வ் பண்ணுவாங்க. நம்ம ஃபார்முலாவை தாண்டி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ் நம்ம எதில் சால்வ் பண்ண போகிறோம்னா பாஸ்கல் முக்கோண விதி, பாஸ்கல் ட்ரையாங்கிள், அதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். கொஷனில் 2 இயர்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்களோ இல்லை 2 அரை வருடம்னு கேட்டாங்கனாலோ இல்லை 2 கால் வருடம்னு கேட்டானாலோ நம்ம இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் தான் 1 to 1 மெத்தட். 1 to 1 அப்படின்னா 11 ஸ்கொயருங்க. இந்த 11 ஸ்கொயரு அதை தான் பாஸ்கல் ட்ரையாங்கிள் எழுதியிருப்பார். பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். 7th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது என்ன 8th புக்கு தான். 8th புக்கில் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 1 to 1 அப்படிங்கிற மெத்தட் 2 வருஷம் அப்படின்னாலோ அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும் போது 2 அரையாண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாலோ காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும் போது 2 கால் வருடங்கிற மாதிரி கணக்கு நமக்கு கேள்வி கேட்கும் பட்சத்தில் 1 to 1 போடுவோம். இந்த 1 to 1ல் முதல்ல இருக்கிற 1 எதை குறிக்குது அப்படின்னா அசல், பிரின்சிபிள், புரியுதுங்களா, அதை குறிக்குது. ரெண்டாவதாக இருக்கிற 2 தனி வட்டி. கூட்டு வட்டி அப்படின்னாலே ஒன்றும் கிடையாது, வட்டிக்கு வட்டி போடுறது. 1000 ரூபாய்க்கு 10% வட்டி அப்படின்னா 1000 ரூபாயில் 10% 100 ரூபா. முதல் வருஷம் 100 ரூபா வட்டி கொடுக்கணும். ரெண்டாவது வருஷம் போய் பார்த்தோம்னா அந்த வட்டியை நம்ம கொடுக்கலன்னா, நம்ம தனி வட்டியில் இருக்கிற இந்த தனி வட்டியை கொடுக்கலன்னா கூட்டு வட்டியாக மாற்றிடுவாங்க. 1000 ரூபாய்க்கும் வட்டி கொடுக்கணும். அடுத்து கொடுக்கக்கூடிய அந்த 100 ரூபா பணம் வட்டியாக கொடுக்கணும் இல்லையா, அதுக்கும் நம்ம வட்டியை கொடுக்கல அப்படின்னா அதை அசலோட சேர்த்துருவாங்க. வட்டி அசலுடன் சேர்க்கப்படும். அதுதான் கூட்டு வட்டி. வட்டிக்கு வட்டி போடுதல், வட்டிக்கு வட்டி போடுது, அதை தான் கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான விஷயங்களில் இதுதான் பயன்படுது. தனி வட்டியை விட அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கூட்டு வட்டி தான். அதே மாதிரி தனி வட்டியை விட ஈஸி கூட்டு வட்டி தான். என்ன கேட்டால் ஏன் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அதில் ஃபார்முலாலாம் நிறையா இருக்குமே. நான் தான் சொல்லிட்டேனே, ஃபார்முலாவை அதிக முறை பயன்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த மெத்தடை வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நான் இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறேன், இதே மாதிரி நான் திரும்ப இந்த மாதிரி நிறையா நம்ம சம போட போகிறோம். சம போடும் போதெல்லாம் நீங்கள் பாஸ்கல் முக்கோண விதியை பயன்படுத்தி தான் நீங்கள் என்ன பண்ணணும், கூட்டு வட்டியை சால்வ் பண்ணணும். 1 to 1 அப்படின்னா 2 வருஷம் அப்படின்னாலும் 2 அரையாண்டு அப்படின்னாலும் 2 காலாண்டு அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். 1 to 1ல் முதல்ல இருக்கிற 1 அசல், பிரின்சிபலை குறிக்குது. அது என்ன சார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சம போடும்போது தெரியும். 2 அப்படின்னா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை குறிக்குது. கடைசியாக இருக்கிற 1 என்னன்னு கேட்டிங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். முதல் வருஷத்தில் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் 0. ஏன்னா தனி வட்டிலையும் சரி கூட்டு வட்டிலையும் சரி முதல் வருஷம் 1 அப்படி நீங்கள் போடும்போது வித்தியாசமே இருக்காது, ரெண்டுத்துக்கும் ஒரே மதிப்பு தான். ரெண்டாவது வருஷத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கும். 2 வருஷத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த நம்பர் 1ங்கிறது அதை குறிக்குது. அடுத்தது n = 3. 3 வருஷம் அப்படின்னாலும், அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் போது அப்படின்னா 1.5 வருடம். 1.5 வருடத்தில் எத்தனை அரையாண்டு இருக்குது, 3 அரையாண்டு இருக்கு இல்லையா. 3 அரையாண்டு அப்படிங்கும் போதும் இந்த வழியை தான் பயன்படுத்தணும். 1331 1331 11 கியூபுங்க. அது என்னது 11 கியூப். அந்த முறையை பயன்படுத்தும். பாஸ்கல் அதை 3ஆவதாக எழுதியிருப்பார், 3வது ரோவில் எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட என்னன்னா 1 1 1 1 2 1 4வது இடத்துல எழுதியிருப்பார். 4வது ரோவாக எழுதியிருப்பார் 1331 அப்படின்னு எழுதியிருப்பார். முதல்ல இருக்கிற 1 அசலை குறிக்குது, ரெண்டாவதாக இருக்கிறது எப்பயுமே தனி வட்டி. இந்த எழுதுறப்ப முதல்ல இருக்கிற 1எல்லாம் அசலை குறிக்குது, ரெண்டாவதாக இருக்கிற நம்பரெல்லாம் தனி வட்டியை குறிக்குது, மீதி இருக்கிற எல்லா நம்பரும் வித்தியாசத்தை குறிக்குது. 3 வருஷத்தில் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று கம்மி பண்ணிவிடுவோம். ஏன்னா தனி வட்டி இருக்குல்ல, தனி வட்டியை கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி 2 அப்படிங்கிற இந்த 2 நம்பருமே தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை குறிக்குது. இங்கே 3 1 வித்தியாசத்தை குறிக்குது. கூட்டு வட்டினா என்ன தெரியுமா, தனி வட்டியும் வித்தியாசத்தையும் சேர்த்து பேசினா தான் கூட்டு வட்டி. அதனால தான் இங்கேயும் எழுதியிருக்கோம், இங்கேயும் எப்படி எழுதியிருக்கோம். தனி வட்டியும் வித்தியாசமும் சேர்ந்தா என்னது, அதுக்கு பேர் கூட்டு வட்டி. ரைட்டா, அதையும் பார்க்கலாம் என்னென்னு. அடுத்தது ஃபார்முலாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகரிக்கிறதுங்கிற வார்த்தை கொஷனில் கொடுத்துருந்தா என்ன கொடுத்துருக்கணும், அதிகரிக்கிறது அப்படிங்கிற வார்த்தை கொஷனில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். அதிகரிக்கிறது, இன்க்ரீசிங், இந்த 2 வார்த்தையும் இருந்தால் இதான் ஃபார்முலா.
எக்காரணத்தை கொண்டும் இந்த ஃபார்முலா போட்டக்கூடாது, மேலே உள்ள ஃபார்முலா தான். அதிகரிக்கிறதுங்கிற வார்த்தை கொஸ்டினில் இருந்தால் P × 1 + R/100 ஹோல் பவர் n, இதுதான் கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா. கூட்டு வட்டியில் கிடைக்கிற எல்லா ஆன்சருமே கூட்டுத்தொகை. சிபி அப்படின்னா என்னது? கூட்டுத்தொகை, காம்பவுண்ட் அமௌண்ட். அதாவது காம்பவுண்ட் அமௌண்ட் சிஏன்னு போடணும். காம்பவுண்ட் அமௌண்ட், மொத்த தொகை அல்லது கூட்டுத்தொகைன்னு சொல்லுவோம்ல, அந்த கூட்டுத்தொகை தான் ஆன்சராக வரும். P × 1 + R/100 ஹோல் பவர் n, இதுதான் ஃபார்முலா. டிக்ரீசிங், குறைகிறது அப்படிங்கிற வார்த்தை கொஸ்டினில் இருந்துச்சுன்னா, என்னது குறைகிறது அப்படிங்கிற வார்த்தை கொஸ்டினில் இருந்துச்சுன்னா, குறைகிறது அப்படிங்கிற வார்த்தை கொஸ்டினில் இருந்துச்சுன்னா அதுவும் எதை தான் குறிக்குது அப்படின்னு இந்த ஃபார்முலா, இந்த ப்ளஸ்ங்கிற இடத்துல மைனஸ் பண்ணுங்க. P × 1 - R/100 ஹோல் பவர் n, இதுதான் ஃபார்முலா. அதிகரிக்கிறதுனா மேலே, குறைகிறதுனா மைனஸ், அதிகரிக்கிறதுனா ப்ளஸ். அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகள் அப்படின்னா PR² / 100² ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவே டைரெக்டாக கேட்பாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபார்முலாவே நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 3 வருஷம், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 வருடம் அப்படிங்கும்போது இது டீனா டிஃபரன்ஸ். டீனா டிஃபரன்ஸ் ஆன்சராக கொடுக்குது. பீனா அசல், பீனா என்ன அசல், ஆர்னா வட்டி வீதம், ஆர்னா வட்டி வீதம். இதில் என்ன அப்படின்னா அந்த ஆண்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆண்டுக்கு போல தான் ஃபார்முலாவே எழுதிடுறோம். 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடி அப்படின்னு கொடுப்பாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். 4 வருஷம் அப்படிங்கிறது இதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா D = இந்த புக்கில் இப்படி தான் எழுதியிருப்பாங்க. எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா PI² × 6 + 4I + I². இந்த ஃபார்முலாவை டைரக்டாக உங்களுக்கு கொஷின் பேப்பர்லேயே கேட்கலாம். 4 வருஷத்துக்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் இப்படி கொடுத்துருப்பாங்க. PI² × 6 + 4I + I². ஐனா என்ன சார் அப்படின்னு கேட்டால் R/100. ஒவ்வொரு வாட்டியும் R/100 போட்டோம்னா இது ரொம்ப பெருசாக ஃபார்முலா மாதிரி தெரியும். அதனால I அப்படிங்கிற பேர் எடுத்துக்கிறோம். R/100ங்கிற இடத்துல என்ன போட போகிறோம்? I. R/100 என்ன? வட்டி வீதம். R/100 என்ன? வட்டி வீதம். எவ்வளோக்கு வட்டி அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த வட்டி வீதம் தான் இது. சரியா? ஸோ இதுதான் ஃபார்முலாஸு. இந்த ஃபார்முலாஸை நல்லா ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க, எழுதியும் பார்த்துக்கோங்க. இதோ வீடியோ கூட ப்ளே பண்ணும்போது பாஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நோட்டு போட்டு எழுதிக்கிட்டிங்கனாலும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாவை எங்கே யூஸ் பண்ண போகிறோம், இந்த இது எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா அசல் கேள்வியாக கேட்டாலோ அல்லது வட்டி வீதம் கேள்வியாக கேட்டாலோ ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். என்னென்ன? அசல் கண்டுபிடி அப்படின்னு சில நேரத்தில் அசலையே கேள்வியாக கேட்பாங்க, அசல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அசலை கண்டுபிடின்னு சொன்னால் ஃபார்முலா. வட்டி வீதம் ஆர், இந்த இருக்குல்ல ஆர், ஆரை கண்டுபிடிக்க சொன்னாலும் என்னது ஃபார்முலா. மற்ற நேரத்தில் அந்த மெத்தட் பாஸ்கல் முக்கோண விதி, பாஸ்கல் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. கொஷின்லேயே கொடுத்துருக்கான் பாருங்க, அதிகரிக்கிறது. அதிகரிக்கிறது அப்படின்னாலே என்ன ஃபார்முலா? 1 + R/100, V × 1 + R/100 ஹோல் பவர் n. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 23,875 இருந்தது எனில் 2016 2020 பாருங்க, 2018 கொடுத்துருக்கான், 2020 அப்படின்னா ஃபியூச்சர். இங்கேருந்து ஆட் பண்ணணும், கூட்டணும், 2 வருஷத்தை கூட்டணும். 2016 அப்படின்னா இங்கேருந்து 2 வருஷம் மைனஸ் ஆகுது. ஆனால் கொஷினில் அதிகரிக்கிற வார்த்தை தான் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் குறைகிறது ஃபார்முலா போடக்கூடாது. மைனஸ்ன்னு இங்கே நான் போட்டு காமிச்சாலும் நீங்கள் போட்டு குறையிறது ஃபார்முலா போட்டக்கூடாது. இங்கே தான் ட்விஸ்டே நடக்குது. இந்த கேள்வியை நான் எடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா, இதுக்கு ஸ்கூல் புக்லேயே எக்ஸாக்டான வேல்யூ கொடுக்காம ரவுண்டாக பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க, ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இது எப்படி போடலான்னு மட்டும் பாருங்கள். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், 2016 போட்டுக்கிறேன். இப்போ என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த மக்கள் தொகை எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னா 6% அதிகரிக்குது. 2018 வந்து 238,765 2,38,765 கொடுத்துருக்குறான் இல்லையா. 2016 அப்படின்னா 6% ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 6% முன்னாடி கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு முக்கியமாக தெரியும். 6% குறையுதுன்னா இங்கேருந்து 6% குறையாது. இது ஒரு முக்கியமான லா, அதை புரிஞ்சுக்க நான் சொல்கிறேன், கணக்கு போட்டு காமிச்சிடுறேன். 2020ஆம் ஆண்டு மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துலேயும் நான் எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, மக்கள் தொகையை விட்டுருங்க, மக்கள் தொகையும் வரும். கூட்டு வட்டி அப்படின்னா பணம் வரும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்,
பாக்டீரியா கல்ச்சர் மீடியா, அதாவது பாக்டீரியா கல்ச்சர் அப்படிங்கிற அந்த கல்ச்சர் மீடியா டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்கல்ல, பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வச்சு அந்த கல்ச்சர் மீடியா டெஸ்ட்டில் இந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை எவ்வளோ, வைரஸோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தா அந்த பாக்டீரியா எவ்வளோ இருக்குது, இன்னொரு ஒரு மணி நேரம், அதாவது 2 மணி நேரம் கழிச்சு போய் பார்க்குறப்ப அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட எண்ணிக்கை எப்படி இருக்குது, ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி பாக்டீரியாவோட எண்ணிக்கை அதிகமும் ஆகலாம் குறையவும் செய்யலாம். அதனால தான் அப்படி பேசுகிறோம். அதனால் கூட்டு வட்டி அப்படின்னா பணத்தை மட்டும் வச்சு கேட்க மாட்டாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், கல்ச்சர் மீடியா டெஸ்ட்டாக இருக்கலாம், எதை பற்றி வேணாலும் கொடுக்கலாங்க. அதிகரிக்கிறது குறைகிறதுங்கிற வார்த்தையை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் இது வர கூட்டு வட்டியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 2018 பார்த்தீங்கன்னா 2,87,765 ரூபா வந்திருக்கு. 2,38,765 ரூபா வந்திருக்குது. இப்போ இந்த பணம்னு வச்சுப்போம், அந்த மக்கள் தொகை போல பணத்தை வச்சுப்போம். 2016 பணம் போட்டிருக்கேன், இப்போ 2018. இப்போ போய் பேங்க்கில் செக் பண்ணி பார்த்தா பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 2,38,765 ரூபா இப்போ இருக்கிற பணம். இப்போ 2016 அது என்னவா இருந்திருக்கும், அசலாக இருந்திருக்கும். என்னவா இருந்திருக்கும், அசலாக இருந்திருக்கும். எப்படி சார் அசல்றீங்க, அதிகரிக்கிறன்ற வார்த்தை வந்துச்சுன்னா மைனஸ் ஃபார்முலா போடவே கூடாது. இப்போ அதிகரிக்கிறன்ற வார்த்தை வந்திருக்கு, அப்போ நம்ம என்ன போடக்கூடாது, மைனஸ் ஃபார்முலா P × 1 - R/100 போடக்கூடாது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது 2016 அப்படிங்கிறது அசல், 2018ங்கிறது அது அதிகரித்து இப்போ 2018க்கு வந்துருச்சு. மறுபடியும் இங்கேருந்து அதிகரித்து 2020க்கும் போக போகிறோம். அடுத்து ஃபியூச்சருக்கு போகிறப்ப பிரச்சனை இல்லை, இந்த பாஸ்ட்டுக்கு வரும்போது மட்டும் பிரச்சனை. இப்போ பாஸ்ட்டுக்கு வரும்போது நம்ம கண்டுபிடிக்க போகிற 2016 என்னன்னு கேட்டிங்கன்னா அசல். எப்படி சார், இப்போ 2,38,000 ரூபா இருக்குது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியா இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னா அசல் தானே சொல்லுவீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பணம் என்னது, அசல். அங்கே மக்கள் தொகை அவ்வளோதான். அப்போ P × 1 + R தான் இங்கே என்னது, 6%. எத்தனை வருஷம், 2 வருஷம். எவ்வளோ அமௌண்ட்டு, 23,87. இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் 100 குறுக்க பெருக்கி கூட்டிருங்க. 106/100 × 106/100 = 23,87,65. பாருங்க, இப்போ வேறு வழியே இல்லை, கேன்சல் பண்ணி தான் ஆகணும். நார்மலாக நம்ம 100 வகுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இது 200 வகுக்கணும்னா 2ஆம் வாய்ப்பாடு மேலே இருக்கணும், 5ஆம் வாய்ப்பாடு மேலே இருக்கணும். இங்கே அப்படி இல்லை, 2ஆம் வாய்ப்பாடு இருக்குது, 106 2ஆல் வகுக்கப்படும், 5ஆம் வாய்ப்பாடு இல்லை, வேறு வழியே கிடையாது. எப்படி இருந்தாலும் டிவைட் பண்ணி தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்ததுனால நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆல் வகுத்துருவோம். இது 2ஆல் வகுத்தா இது 53, இது 50. இதையும் அதே மாதிரி 2ஆல் வகுத்தா 53, இது 50. பாருங்கள், இதுக்கு மார்க்கு இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு தான். ஐம்பத்தி 53/50, 53/50. அப்போ P × 53/50 × 53/50. இதை டிவைட் பண்ணுறது தான் நமக்கு மார்க் மெயினாக. 153/53. ஏன் சார் 153/53 அப்படின்னு கேட்டிங்கன்னா 53ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். பகா எண்களை பகா எண்களால் மட்டும் அதே நம்பரால் வகுக்கலாம், இல்லைனா 1ஆல் வகுக்கலாம். 53ஆல் தான் வகுக்க முடியும், வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. பாருங்கள், 238ல் 53 எத்தனை வாட்டி இருக்குது, 4 50 200, 4 3 12, 212 இதில் போயிடுது. 212 அப்படிங்கிறது இப்போ இதில் 4 வாட்டி இருக்குதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ 4 தடவை இருக்குது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 212 போயிடுச்சுன்னா 200ல் 200 போச்சுன்னா ஓகே. 38ல் 12 போச்சுன்னா 26. 26க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 267. 267 எத்தனை வாட்டி வரும், 5 முறை வரும். 50 5 வாட்டி இருக்குது. 50 மட்டும் பாருங்கள், 53 அடுத்தது பார்த்துக்கலாம். 50 53 எத்தனை வாட்டி இருக்குன்னு பார்க்குறோம். 50 5 வாட்டி இருக்கும் இல்லையா, 5 × 50 250, 5 3 15, 265. 265
மீதி 2. அடுத்தது 6 இறக்குவோம். 6 இறக்குனாலும் 53 டிவைட் பண்ண முடியாது. ஆமாம் தானே? அப்போ என்ன பண்ணணும்? 0. அடுத்த நம்பரை டக்குலாம் இறக்கிடக்கூடாது, 0 போடணும். இங்கே போட்டுட்டா 265. இப்போ டிவைட் ஆகிடுச்சு. மறுபடியும் இங்கே என்ன இருக்குது? 53. ஓர் 53 53 450. 450ல் எத்தனை 53 இருக்குது? 450ன்னு கரெக்டாக பார்த்தோம்னா 9ன்னு வந்துடும். ஆனால் 3 இருக்கிறதுனால 8 முறை தான் இருக்குது. 8 53 8 50 400 8 3 24 424. 424 450ல் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 26. 26 பக்கத்தில் என்ன இருக்குது? 5. 265ல் 53 எத்தனை வாட்டி இருக்குது? 5 முறை இருக்குது. ஆச்சா? அவ்வளோதான். பாருங்க, இங்கே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கள், இந்த பெருக்கள் இங்கே போகிறப்ப இதெல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. 85ஓட பெருக்க போகிறோம். 5 25 அசல் 25 00 இன்ட்டு 85 பெருக்க போகிறோம். 25ஆல் பெருக்க போகிறோம். 0 கடைசியில் போட்டுக்கலாம். 25 இன்ட்டு 5 125. பேலன்ஸு 12. 25 8 200. 200 + 12 212. ரெண்டு 0 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஆன்சர் பாதி வந்த மாதிரி தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 212 500 அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இந்த பாருங்க, 212 500 212 500 அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது. அதையும் போட்டு காமிச்சிடுறேன். அது எப்படின்னா 2 வருஷன்றது ஃபியூச்சருக்கு போகிறோம்ல, ஃபியூச்சர் போனோன்னா என்ன மெத்தட் போட்டுக்கலாம்? 1 to 1 மெத்தட் போட்டுக்கலாம். 1 to 1. 1 கீழே அசல் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த நம்பரு பெரிய நம்பர் கொடுத்தாங்கல்ல, 23 87 65. இது 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கணக்கு பண்ண போகிறோம். இதில் 6% கண்டுபிடிக்கணும். நூறு அடிக்கணும்னா 5ஆம் வாய்ப்பாடு 5ஆல் வகுப்புற நம்பரும் இருக்கணும், 2ஆல் வகுப்புற நம்பரும் இருக்கணும். இருக்குது. அப்படி வகுக்கும் போது ஈஸியாக இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. பாருங்களேன், 2ஆல் அடித்தா 3, 5ஆல் அடிக்க போகிறோம். 4 5 20, மீதி 3 38. 38ல் 7 5 35, 7 5 35, பேலன்ஸு 3. 37ல் 7 5 35, மீதி 2 26, 5 25, மீதி 1. அது பார்க்குறப்ப 15ன்னு வரும். 3 ஒரு 0 அடிச்சிடலாம். 5ஆலையும் அடித்தாச்சு, 2ஆலையும் அடித்தாச்சு, கீழே 2 5 அடித்தா ஒரு 0 கேன்சல். அப்படியே பெருக்கிடுங்க. 3 9, 3 5 15, 3 21 22, பேலன்ஸ் 2. 3 21 22 21 2 23, பேலன்ஸ் 2. 3 12 14. கீழே ஒரு 0 இருக்கிறதுனால 10 10ங்கிற நம்பர் இருக்கனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி. 1 4 3 2 5.9. அப்ராக்சிமேஷன் வால்யூ தாங்க போட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. அதனால் அப்ராக்சிமேஷனில் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். மறுபடியும் இதில் 6% கண்டுபிடிச்சா அங்கே பாருங்க, இப்பயும் பாருங்க புள்ளி தான் இருக்குது, நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிடலாம், பெருக்கி புள்ளி வச்சிருவோம். 100ஆல் வகுக்க வேண்டாம், வகுத்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து நேரம் அதிகமாகிடும். பெருக்கிடுவோம். ஆரம்போது 54 4, மீதி 5 6 30, 30 + 5 35, பேலன்ஸ் 3. 6 2 12, 12 + 3 15, பேலன்ஸ் 1. 6 3 18, 18 + 1 19, பேலன்ஸ் 1. 6 4 24 + 1 25, இது ஒரு 8. ஆல்ரெடி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி, இங்கே 2 0 வேறு இருக்குது. ஆக மொத்தம் 3 ஸ்தானம். 859.55 பாருங்க. இதில் 6% கண்டுபிடிச்சி அதில் போடணும், அங்கே போடணும். ஏன் 6% கண்டுபிடிக்கிறோம்? கொஸ்டின்லேயே ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. அப்போ இதுலேருந்து இங்கே அதிகரிக்குது, இதுலேருந்து மறுபடியும் அது 6% அதிகம். வட்டிக்கு, அதாவது தனி வட்டிக்கு வட்டி போடுறாங்க. ஆமாம் தானே? தனி வட்டிக்கு வட்டி போடுறது தான், அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறோம். ரைட்டா? அதுலேருந்து 6%, இதுலேருந்து 6%. ரைட்டா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ப்ராசஸில் அப்படின்னா கவனிங்க.
இது அப்படிலாம் பெருக்கி கூட்டணுங்க. இதில் அப்படி பெருக்கி கூட்டணும். 23 87 65 இதை பெருக்கும்போது 18 பேலன்ஸ் 1 10 11 பேலன்ஸ் 1 10 11 பேலன்ஸ் 1 2 2 4 4 1 5 புள்ளி வச்சுக்குவோம். 2 3 6 2 4 8 2 2 இதை மறுபடியும் கூட்டுறோம். 8 5 9 5 5 4 கூட விட்டுருவோம், ரவுண்ட் ஆஃபாக பார்த்துக்கலாம். கூட்டம்னா 13க்கு 3 பேலன்ஸ் 1 10 16க்கு 6 பேலன்ஸ் 1 7 7 10 17 பேலன்ஸ் 1 8 8 16 16 6 22 பேலன்ஸ் 2 10 18க்கு 8 பேலன்ஸ் 1 5 6 2 26 82 பாருங்க 26 82 76 அந்த புள்ளியெல்லாம் விட்டாங்க அவங்க. இந்த ரவுண்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. 26 68 26 82 76 அந்த புள்ளி வேல்யூவை எடுத்துக்கல. அதனால தான் ஆன்சர் எப்படி வருது? அப்ராக்சிமேஷனாக இருக்குது. இது வந்து தோராய மதிப்பு. இவ்வளோ பெரிய சம்மு கேட்பாங்களா சார் நமக்கு? ஏன் இது எடுத்து காமிச்சோம் அப்படின்னா, இருக்கிறதுலையே கால்குலேஷன் அதிகமாக இருக்கிற ஒரே சம்மு இந்த பர்டிகுலர் சாப்டரில் இதுதான். அதனால தான் இந்த சம்மு போட்டு காமிச்சோம். கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இதை ஃபார்முலாவில் மட்டுமே போடணும்னு ஒரு இது இல்லை. இது 53 நாள் அடிக்கிறதுக்கு தான் மார்க். அதனால தான். அடுத்த கொஷின் பாருங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2.5 years. 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும் போது 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. என்ன கண்டுபிடிக்கணுமா? கூட்டு வட்டி அப்படிங்கிறது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டுபிடிக்க சொன்னது கூட்டு வட்டி மட்டும்தான். கூட்டு தொகை அப்படின்னா தான் 1 to 1. கூட்டு வட்டின்னு கேட்டால் 2 1 போட்டால் போதும். 2 வருஷம், அரை வருஷத்துக்கு அப்புறமா போடலாம். நீங்கள் முதல்ல என்ன அந்த கால்குலேட் பண்ண போகிறீங்க? 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 வருஷத்துக்கு முதல்ல கண்டுபிடிச்சுக்க போகிறோம். 2 1 4000ல் 10% கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு 0 அடிச்சிருங்க. 4000 அப்படிங்கிறது பிரின்சிபிள், அது நம்மக்கிட்ட இருக்கிற பணம். 100% அதை போய் பேங்க்கில் போட்டால் தான் 10% வட்டி கொடுப்பான். அப்போ நான் 100% பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போடுறேன் அப்படின்னா 10% வட்டி கொடுத்தா எத்தனை ஆகிடும்? 110% ஆகிடுமா இல்லையா? அப்போ அது 100%. 100% 4000னா இதில் 10% எவ்வளோ அப்படின்னா ஒரு 0 அடிச்சிருங்க, அவ்வளோதான். இது 100%. 10% கேட்டால் 400. மறுபடியும் இதில் இப்போ எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்? ஏன்னா 6 தான் இங்கே ஹீரோ. 6 வச்சு தான் எல்லாமே நடக்குது. 10% இதில் கண்டுபிடிச்சி இங்கே போடுங்க. 10% இதில் அப்படி கண்டுபிடிக்கிறப்ப இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடணும். அப்போ 40. பாருங்கள், இங்கே 1 போட்டு தான் ஆகணும். காரணம் என்ன? 2.5 வருஷத்துக்கு போட போகிறோம்ல, அதனால 1 இங்கே வரும். கூட்டு வட்டியில் கடைசியாக கால்குலேஷனில் 4000 சேர்த்துக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ 2 வருஷம் முடிவில் போய் பார்க்க போகிறேன் பேங்க்கில். இது ஒரு இப்போ நான் வந்து இதெல்லாம் என்ன பண்ணணும்? அசல், தனி வட்டி, வித்தியாசம் இதெல்லாத்தையும் பெருக்குங்க. 4000 2 × 400. ஏன் 400 2ஆல் பெருக்கிறோன்னா ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி தான் இங்கே போடுறோம். 2 வருஷத்துக்கு வரும் இல்லையா? கூட்டு வட்டினா 2 வருஷத்துக்கான வட்டி. முதல்ல தனி வட்டி இருக்கும், அதுக்கப்புறம் அதில் வட்டி போட்டாங்க தான் கூட்டு வட்டி. தனி வட்டிக்கு வட்டி போகிறதுக்கு பேர் தான் என்னது? கூட்டு வட்டி. ரைட்டு, கவனிங்க. 2 × 400 800 ப்ளஸ் 1 × 40 40. அப்படியே கூட்ட போகிறோம். 4000 800 40 4840. 2 வருஷம் கழிச்சு போய் பேங்க்கை செக் பண்ணி பார்த்தா பேங்க்கில் பேலன்ஸு 4840 ரூபான்னு காமிக்குது. நமக்கு அது பத்தலை. நமக்கு அந்த வட்டி 4000 ரூபா போட்டு 840 ரூபா தான் அதிகமாக இருக்குது. எவ்வளவு? 10% வட்டி விதத்து கொடுக்குறப்ப மறுபடியும் இன்னொரு அரை வருஷம் போட்டுக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ அரை வருஷத்துக்கு 5%. ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம்னாலே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். எந்த கணக்காக இருந்தாலும் சரி, இந்த வட்டி வீதம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்க? வருடத்திற்கு ஒரு முறை. அதுதான் ஆண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அவங்க கால்குலேஷனுக்கு ஆண்டுக்கு ஒரு முறைக்கு எடுத்துக்கிறாங்க. எப்பயுமே வட்டி வீதம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறது கணக்கு. அப்போ அரையாண்டுக்கு அப்படிங்கிறப்ப, இந்த அரையாண்டுக்கு அப்படிங்கிறப்ப 5%. அப்போ 5% இதில் கண்டுபிடிக்கணும். 4840க்கு 5% வட்டி கொடுக்குறாங்க.
ஒன்றுமே கிடையாது. 10% ஒரு 0 அடிச்சிருங்க. 484 10%. 10% 484னா 5%, அதில் பாதி 484ல் பாதி 242. இது லாஸ்ட் அரை வருஷத்துக்கான வட்டி. 2 வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளவு? வட்டி மட்டும் இது வந்து சிஐ எவ்வளவு? இந்த ஃபார்முலாவில் போடுறவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனைனா ஃபார்முலா போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் போய் அசலை கழிக்கணும். இங்கேயும் இந்த இடத்துல நம்ம பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா வேறு வழி கிடையாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பணம் பேங்க்லேயே இருக்குது. 2.5 வருஷம் கழிச்சு தான் எடுக்கிறாங்க. அப்போ 2 வருஷங்கிறதுனால 2 வருஷத்தை தாண்டதுனால நம்ம அசலை எடுத்துக்கணும். 2 வருஷம் வரையும் எடுத்துக்கிட்டு அரை வருஷத்துக்கு தனியாக போட முடியாது. அந்த அசலை சேர்த்து தானே காமிக்கும் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப. அதனால தான் இப்போ 2 வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னா 840. இது ஒரு 242. அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ வட்டியாக கொடுத்துருப்பாங்க. 840 + 242 கூட்டினா 2 8 10 1082. ஆப்ஷன் ஏ இதான் இதோட ஆன்சர். கொஸ்டின் இங்கிலீஷில் நீங்கள் படிச்சுக்கோங்க. 13.1/3% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை. கொஸ்டினில் கொடுத்துருக்கிற முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளின் அவனே கேள்வியாக கேட்குறான் நம்மகிட்ட. அப்போ ஆண்டு தெரியல. 3375 ஆனது 4096 மாறும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக போடலாம். கவனிங்க. 3375 ஒரு வருஷத்துக்கு தான் 13.1/3%. இப்போ இது என்னவா இருக்கு? கலப்பு பின்னமாக இருக்கு. கலப்பு பின்னமாக இருந்தால் என்ன பின்னமாக எழுதலாம்? தகா பின்னமாக எழுதலாம். கலப்பு பின்னமாக இருந்தால் தகா பின்னமாக எழுதலாம். அதை பாருங்க. 13ஐயும் 3ஐயும் பெருக்குவாங்க. கொடுத்துருக்கிறது 13 1/3%. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். 13 3 39. 39 + இதை பெருக்கி இங்கே கூட்டுவாங்க. அப்போ 40/3%. இது ஒரு வருஷத்துக்கு. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா இதில் பாதி. அப்போ ÷ 2. அப்போ எவ்வளோ வரும்? 20/3%. 20/3%. 3னா சதவீதத்துக்கு மேலே 300 அப்படின்னு போட்டுடுறோம். பாருங்க இதெல்லாம் கேன்சல். 0 0 கேன்சல். இது 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு செக் பண்ணுவோம். 3ஐயும் 3ஆல் வகுப்படும் தன்மைக்கான விதியை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் இலக்கங்களை கூட்டணும். 3 + 3 6, 6 + 7 13, 13 + 5 18. அப்போ கண்டிப்பாக இது 3ஆல் வகுப்படும். பாருங்க 0 அப்படியே இருக்கட்டும். 10ன்னு போட்டுக்கிறீங்க. இதை 3ஆல் அடிக்க போகிறேன். 1 1 அடுத்தது 2 5. ஆமாம் தானே? அப்படியே பெருக்கிடுங்க. பெருக்கும்போது கடைசியில் புள்ளி வச்சுக்கலாம். 1125 2ஆல் பெருக்க போகிறோம். 1000 2ஆல் பெருக்கினா 2000. 125 2ஆல் பெருக்கினா 250. 2250. கீழே வந்து ஒரு 10 இருக்குது இல்லையா? இந்த 0 0 கேன்சல். இந்த 225லேருந்து 3375லேருந்து அரை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணால் 225 ரூபா. அரை வருஷத்துக்கு எவ்வளவு? தோராயமாக இங்கே பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 700 ரூபா அதிகமாக இருக்குது. தோராயமாக எவ்வளோ அதிகமாக இருக்குது? 700 ரூபா. 700 ரூபாயை தாண்டி தான் அதிகமாக இருக்குது. 700 ரூபா வச்சா கூட 4075 தான் வரும். அது அதை விட அதிகமாக தான் இருக்குதுங்க. அப்போ 700 ரூபாயில் 225 ரூபா எத்தனை வாட்டி இருக்கும்? தோராயமாக எத்தனை வாட்டி இருக்கும்? அதாவது 700 கிட்டத்தட்ட 25 ரூபா இருக்குது. தோராயமாக அது எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்னா 3 வாட்டி இருக்குது. எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி இருக்குது. அப்போ பாருங்க இது 3ஆல் பெருக்கணும். 3 அரை வருஷம் எவ்வளவு? 3 அரை வருடம்னா 1.5 வருடம். இப்படி போட்டால் தப்பாக வராதா சார்? பயப்படவே பயப்படாங்க. தப்பாக வராது. இதுக்கு ஆன்சர் 1.5 வருஷம் தான். நம்ம வேணால் போட்டு கூட பார்த்துருவோம். 3 இதுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? வட்டி மட்டும் எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். மைனஸ் பண்ணோம்னா 700 75 96ல் 75 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 21 721 ரூபா வருது.
அப்ராக்ஸ் தோராயமாக தான் 725 வச்சேன். இப்போ 721 ரூபா வட்டி வருதான்னு செக் பண்ண போகிறோம். 331 ஏன் சார் 331? 3 அரை வருடம், 1.5 வருஷத்துக்கு 3 அரை வருடம். இப்போ இதில் கண்டுபிடிச்சிக்கும் போது எவ்வளோ வந்துச்சு? 225. 225 மறுபடியும் என்ன கண்டுபிடிக்கிற போகிறோன்னா வெரிஃபிகேஷனில், இது வெரிஃபிகேஷன், கரெக்டாக தான் போட்டிருக்கோமான வெரிஃபை பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் 20/300 0 0 கேன்சல். இதை பாருங்கள் 3ஆல் அடிக்கலாம், அடித்தா 10, இது 3ஆல் அடித்தோம்னா 3 7 21, 3 7 21, பேலன்ஸ் 1 5, 2 75 150. இதையும் அடிச்சிடலாம்ல, பாருங்கள் 2ஆல் அடித்தா 1, 5ஆல் அடித்தா 15 5, ஆமாம் தானே? அப்போ இங்கே 15ன்னு வரும். இப்போ 15க்கு மறுபடியும் எத்தனை சதவீதம்? 20/300. 15 × 2 30, 300/300ன்னு வருது. அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், எல்லாத்தையும் 1 1 1ன்னு வரும். இப்போ இங்கே இதெல்லாத்தையும் பெருக்கி கூட்டுங்க. 3 225, 3 200 600, 3 25 675. இதெல்லாம் அழைச்சிடலாம், சும்மா கால்குலேஷன் போட்டு காமிக்கிறது தான் அது. இது வந்து கட்டாயமாக நீங்கள் இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு நம்பிக்கை வரணுன்ட்டு தான் இதை நான் பெருக்கியே காமிக்கிறேன். 675, 3 15 45, 1 1 கூட்டி பாருங்கள். 680, 720 + 1 721, கரெக்டாக வருங்க. வெரிஃபிகேஷன் இது வந்து போடணும்னு அவசியம் கிடையாது, இது வெரிஃபிகேஷன். 1.5 வருஷம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கிறது. ஸோ இது தோராய மதிப்பு வச்சு போடலாங்க, இந்த தோராய மதிப்பாக வச்சே போடலாம். இது வந்து நம்ம டிஎன்பிசியில் ரொம்ப பேர் போடுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் போடுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி டாக்டிக்ஸ் நிறையா தெரியும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் 1.5 வருடம். அடுத்தது 1 2 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் மாறும்போது 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. 15,000க்கு 3 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே போடலாம், கவனிங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலாவில் வச்சு போடுறது தான் பெஸ்ட்டு. 15,000 கடைசியில் 15,000 மைனஸ் தான் பண்ணணும். முதல்ல எத்தனை வருஷம்? 15%. அப்போ 15% அதிகமாகுது, கூட்டு வட்டினாலே அதிகமாகிறது. 115/100. அடுத்தது 20% அதிகமாகுது, அப்போ 120/100. இங்கே ஒவ்வொன்றத்தையும் போடணுங்க. ஃபஸ்ட்டு 15 அதிகமாகுது, அப்புறம் 20 அதிகமாகுது, அப்புறம் 25% அதிகமாகுது. அப்போ 125/100. இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் 2 0 2 0, 1 0 1 0, இங்கே 1 0 இங்கே 1 0 கேன்சல். ஆமாவா? ரைட். இப்போ இதை பெருக்கி பண்ணுறது ஈஸி, இல்லைனா நம்ம டிவைட் கூட பண்ணலாம். ஏன்னா பெருக்க ரொம்ப பெருசாக இருக்கும் பட்சத்தில் டிவைட் பண்ணுறது பெட்ரு. பாருங்கள் 25 25 இதில் எத்தனை வாட்டி இருக்குது? 5 25 4 25, 1 நாள் 4 3 நாள் 12. இப்போ வேறு வழி இல்லை, பெருக்கி தான் ஆகணும். 3 5 15 15 15 15 225 இன்ட்டு 115. வேறு வழி இல்லை, மல்டிப்ளை பண்ணணும். கவனிங்க, மல்டிப்ளைவே பண்ணிவிடுவோம். கவனிங்க, 5 × 115, 5 × 100 500, 15 75, 575, பேலன்ஸ் 57 இருக்கும். 2 115 230, 230 57 287, 28 பேலன்ஸ் இருக்கும். 230 + 28, 230 28 258. இது மொத்த தொகை சிஏ. அவன் கேட்குறது என்ன? வட்டி. அப்போ இதுலேருந்து என்ன மைனஸ் பண்ணிடணும்? 15,000 ரூபாயை மைனஸ் பண்ணிடணும்.
மைனஸ் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் பாருங்க 10,875 ரூபாய். 10,875 அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கு. 8,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எத்தனை ஆண்டுக்கு? 2 ஆண்டுக்கு. ஃபார்முலா முன்னாடி எழுதியிருக்கோம். 2 ஆண்டுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டால் டிஃபரன்ஸ் PR ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 20 ரூபாய். அசல் எவ்வளவு? பிரின்சிபல் 8,000 rupees. 6 அதுதான் கேட்குறாங்க. 100 ஸ்கொயர் 100 into 100 2 0 கேன்சல், 1 0 கேன்சல். இங்கே இருக்கிற 100 10 இங்கே வந்தால் 200. 8 into R ஸ்கொயர் 8R ஸ்கொயர். 8 8 200ல் எத்தனை 8 இருக்கு? 25. R ஸ்கொயர் 25. அப்போ 6 அப்போ 5% தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டி. ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதே போன்று 1.69 மடங்காகிறது. எது மடங்காகுது? பிரின்சிபிள். இங்க பாருங்க, find the rate of compound interest which a principal becomes. எது? பிரின்சிபிள் தான். பிரின்சிபிள் 2 மடங்கு அப்படின்னா 2 into p. 3 மடங்குனா 3 into p. 1.69னா 1.69 into p. எனில் அதாவது itself in 2 years. அது என்ன கேட்குறான்? find the rate of compound interest. வட்டி வீதம் கேட்குறான். ஆர் கேட்குறான். ஆர் கேட்டால் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபார்முலா என்ன? P into 1 plus R by 100 whole square. சாரி, whole power. இங்கே ஸ்கொயர்னா 2 வருஷம் கொடுத்துருக்கனால ஸ்கொயர் போடுறோம். whole power n. CA காம்பவுண்ட் அமௌண்ட் எத்தனை மடங்கு ஆகுது? 2 மடங்குனா 2p போடணும். இங்கே 1.69 மடங்கு. அப்போ 1.69p equal to P into 1 plus R by 100 2 வருஷம் ஹோல் ஸ்கொயர். பாருங்க, இங்கே இருக்கிற P இங்கே இருக்கிற P கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் நடுவில் இருக்கிறப்ப மல்டிப்ளிகேஷன் 2 பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் இங்கே இருக்கிற பெருக்கல் அங்கே வந்தால் டிவைட். P கேன்சல். இது எப்படி எழுதலாம்? 169 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்படின்னா 1 போட்டு 2 0 போடணும். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா 1 போட்டு 3 0 போடணும். 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாங்கன்னா 1 போட்டு 2 ஸ்தானம்னா 2 0, 3 ஸ்தானம்னா 3 0, 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருந்தாங்கன்னா 4 0 இந்த மாதிரி போடணும் இல்லையா? ஏன்னா 1 10 100 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இதை பாருங்க, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 100 + 1 சாரி 100 × 1 100 + 6 by 100 ஹோல் ஸ்கொயர். இதையும் ஸ்கொயர் டேர்மாக எழுதலாம். 169 எதோட ஸ்கொயரு? 13 ஸ்கொயர். 100 எதோட ஸ்கொயரு? 10 ஸ்கொயர். 100 + 6 by 100 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் கேன்சல். அது சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராப்பர்ட்டி கூட நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஈக்குவலுங்கிற கான்செப்ட் வரும்போது பவர் 2 ஈக்குவலாக இருந்தால் கேன்சல் பண்ணி பேஸை ஈக்குவல் ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், 13/10 100 + 6 டிவைடட் பை 100. ஒரு 10 10 10 10 100. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. வேறு வழி இல்லை, ஒன்றுமே டிவைட் பண்ண முடியாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 130 = 100 + 6. 100ஓட எதை கூட்டினா 130? 100ஓட எதையா கூட்டியிருக்காங்க? 130. அப்போ 6ஓட வேல்யூ என்னது? 30%. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். உங்களுக்கு ஒர்க் அவுட் ப்ராப்ளம். ஒரு அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு பண்ணால் ஓராண்டுக்கு மாற்று காலங்கள். மாற்று காலம்னா எத்தனை வாட்டி அப்படின்றது அர்த்தம். இங்கிலீஷில் புரியும் பாருங்களேன். த நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் பீரியட் இன் இயர்
இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் எ பிரின்சிபல் காம்பவுண்ட் எவ்ரி 2 months அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கன்வர்ஷன் பீரியட் இன் ஏ இயர். இயர்னா என்ன, ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி அப்படிங்கிற மாதிரி கேள்வி. இது ஒன்றுமே இல்லை, பார்த்தாலே ஆச்சும் தெரியும். இருந்தாலும் போட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், the difference between compound and simple interest in a certain sum of money for 2 years at 2% per annum rupees 1. 2 வருஷத்துக்கு தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் 1 ரூபா. sum of money is 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 1 ரூபா எனில் அசலானது எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா தான் P(r²/100²) D. அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் P கேட்குறாங்க, P கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10% ஆண்டுதோறும் அதிகரிக்கிறது. நான் 6% அதிகரிக்கிறதுன்னு ஒரு சம்மு போட்டோம்ல, பெரிய சம், ஃபர்ஸ்ட் சம். அதே மாதிரி இங்கே அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620. அதிகரிக்கிறதுங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே நல்லா புரிஞ்சுக்கங்க, அதிகரிக்கிறதுங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே கொஸ்டினில் நீங்கள் மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, அதையும் புரிஞ்சுக்கங்க. 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை எவ்வளவு அதையும் கண்டுபிடிச்சி என்ன ஃபார்முலாவில் எதை போடணும், எந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணுமோ அழகாக போடுங்க. ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.